அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில தீவிரமாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர விடாம 4 விஷயங்கள் தடுத்து முட்டுக்கட்டை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. ஐந்தாவதா ஒரு முட்டுக்கட்டையும் இருக்கு. அது வேற யாரும் கிடையாது, டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் பண்ற கோமாளித்தனங்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 4 முக்கியமான விஷயங்கள் என்ன, அது ஏன் இந்த பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில கடந்த 4 நாட்களாக பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம், பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீர் அவர் நேரடியாக ஈரானுக்கே போய் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருந்தாரு. அது மட்டும் இல்ல, புதுசாக கத்தாரினுடைய பேச்சுவார்த்தை குழு ஒன்னும் ஈரானுக்கு போயிருந்துச்சு. கத்தாரை பொறுத்த வரைக்கும் கல்ஃப்ல எங்க பிரச்சனை வந்தாலும் அவங்க மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போர்ல ஈரான் கத்தார் மேல தாக்குதல் நடத்திட்டு இருந்தனால அவங்களால இவ்வளவு நாட்கள் இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள வர முடியல. இப்ப கடைசியா அவங்களும் வந்துட்டாங்க. அப்படிங்கறதுனால நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்ம கடந்த டிகோட் வீடியோலயே சொல்லியிருந்தோம். அதுக்கேத்த மாதிரி பேச்சுவார்த்தை நல்லாவே நடந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்புமே இதை உறுதிப்படுத்தியிருந்தாரு. கல்ஃப்ல இருக்கிற முக்கியமான நாடுகளினுடைய தலைவர்கள் கிட்ட நான் பேசினேன், நல்லபடியாக பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அவருமே தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியா மூலமாக பதிவு பண்ணாரு. குறிப்பா ஒரு எம்ஓயு, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்றது ரிலேட்டடாக தான் ஈரானோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த பேச்சுவார்த்தை குறித்து இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கிட்டே நான் பேசினேன். அங்கேயும் பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிருக்கு. இன்னும் அந்த எம்ஓயு ஃபைனலைஸ் பண்ணப்படல அப்படின்னாலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால பதிவிட்டாரு. விரைவில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிரும், அந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத சீக்கிரம் வந்து சொல்றேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். ஆனா அவர் சொல்லி 24 மணி நேரம் கடந்த பிறகும் இன்னும் அந்த எம்ஓயு நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும் அறிவிக்கப்படல, கையெழுத்தாகல. ஏன் கையெழுத்தாகலனா அதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, ஈரானுடைய அணுசக்தி திட்டம். 2வது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ். 3வது, அமெரிக்கா பொருளாதார தடை மூலமாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற ஈரானுடைய சொத்து மற்றும் ஈரானுக்கு வர வேண்டிய பணம். 4வது, லெபனான் மேல இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கிற தாக்குதல். இந்த 4 விஷயங்கள்ல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு தான் இந்த அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட விடாம இன்னும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. ஈரான் சொல்ற கண்டிஷன்ஸ் என்ன? ஒருவேளை இந்த எம்ஓயு கையெழுத்தாயிருச்சு அப்படின்னா உடனடியாக ஈரான் மேல விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும். அதாவது முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஈரானுடைய சொத்துக்களை விடுவிக்கணும், முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஈரானுடைய பணத்தை விடுவிக்கணும், ஈரானுடைய எண்ணெயை சர்வதேச அளவில் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இந்த பொருளாதார தடைகளின் கீழே ஈரான் கொண்டு வராங்க. அதையெல்லாம் உடனடியாக விடுவிக்கணும். 2வது விஷயம், ஈரான் மேல மட்டும் கிடையாது, லெபனான் மேலையும் தாக்குதலை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலே கட்டாயப்படுத்துறாங்க ஈரான். இது போக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் விஷயத்துல ஈரான் நிறையவே இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் அங்கிருந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நாங்க திறக்கிறோம், எல்லா கப்பல்களும் போகலாம், ஆனா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய நிர்வாக உரிமையை எங்க கிட்ட இருந்து நீங்க பறிக்க முடியாது. ஈரானும் ஓமனும் சேர்ந்து தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நிர்வகிப்போம். அதுக்கு நாங்க சுங்கவரி, அதாவது டோல் வந்து வசூலிக்க மாட்டோம். ஆனா இந்த நிர்வாகத்தை உங்களுக்கு அனுமதிக்கிறோம்ல, அதுக்காக ஒரு சின்ன சர்வீஸ் ஃபீயை மட்டும் நாங்க கேட்போம் அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்யூ இப்ப சொல்லியிருக்காரு. சரி, அமெரிக்கா விட்டு கொடுக்க தயாராக இல்லாத விஷயங்கள் எது எது அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். முதல் விஷயம், அவங்க என்ன சொல்றாங்க, எம்ஓயுல முதல்ல ஈரான் கையெழுத்து போடட்டும், அந்த எம்ஓயுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை தொடர்ந்து ஈரான் பின்பற்றாங்களா அப்படிங்கிறத நாங்க கண்காணிப்போம். அவங்க சரியா பின்பற்றினாங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறமாக தான் நாங்க ஈரானுடைய சொத்துக்களுடைய முடக்கத்தை நாங்க நீக்குவோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. இது முதல்ல சொன்ன விஷயம். இப்ப 2வதா புதுசா அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஈரானுடைய அணுசக்தி திட்டம், அதுல இருக்கிற 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு இல்லையா, அந்த யுரேனியத்தை அமெரிக்கா கையில கொடுத்தா மட்டும்தான் ஈரானுடைய பொருளாதார தடைகளை நாங்க நீக்குவோம் அப்படின்னு அமெரிக்கா இப்போ தங்களுடைய நிலைப்பாட்டுல ஒரு புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமாக இந்த அணுசக்தி திட்டம் யுரேனியத்தை பத்தி எல்லாம் நம்ம பேசலாம் அப்படின்னு ஈரான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சோ இந்த காரணங்களால தான் இப்ப வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாமையே இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, நாங்க லெபனான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு நீங்க சொல்றதை ஏத்துக்கிறோம், ஹெஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்த மாட்டோம். ஆனா ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா எங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாது, நாங்க வாட்டுக்கு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்றாங்க. இதை ஈரானால ஏத்துக்க முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் எப்பெல்லாம் தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்களோ, காசாவோட சரி, பாலஸ்தீனத்தோட சரி, இதே லெபனானோட சரி, இப்பயுமே தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனா தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. அதனால 19 ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தினா நாங்க திரும்ப தாக்குதலை தொடங்குவோம் அப்படின்னு
இஸ்ரேல் சொல்றத ஈரானால ஏத்துக்க முடியல. அதனால அதுல நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஈரான் சொல்றாங்க. அதே மாதிரி எக்காரணம் கொண்டும் ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்க கூடாது, அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது அப்படிங்கறதுல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். அது இந்த ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் நாங்க அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த ஒப்பந்தத்தை ஆதரிப்போம் அப்படிங்கிறதையும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இதனாலதானா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்கியோ கொடுத்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது பிடிக்கல. அதனால இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடியோ அல்லது கையெழுத்தாகிற போதோ இஸ்ரேல் தரப்புல இருந்து ஏதாவது தாக்குதல் நடக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்னு ஈரான் தரப்புல சொல்றாங்க. ஏன் அவங்க இதை சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில 2 முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஒன்னு 2025 ஜூன், இன்னொன்னு பிப்ரவரி 2026. இந்த 2 பேச்சுவார்த்தையையும் கெடுக்கிற வகையில இஸ்ரேல் நடத்தின தாக்குதலால தான் இந்த 2 போர்களும் ஏற்பட்டுச்சு. அதனால ஈரான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மேல ஒரு சந்தேக கண்ணோட மட்டும்தான் அவங்க இருக்காங்க. சரி, அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையில இவ்வளவு தூரம் விடாப்படியாக இருக்காங்களே, ஏன் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஈரானுடைய கப்பல்களை எல்லாம் முடக்கி வச்சிருக்கோம். இதனால ஈரானுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச பொருளாதார வாய்ப்புகளுமே முடக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது ஈரானுக்கு இன்னும் அதிகமான பிரஷரை ஏற்படுத்தும். அதன் மூலமாக ஈரானை வழிக்கு கொண்டு வந்துடலாம். அதனால ஒன்னும் அவசரமே கிடையாது, நிதானமாகவே நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்புல சொல்றாங்க. ஈரான் தரப்புலையும் அதே தான் சொல்றாங்க. நாங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை முடக்கி வைக்கிறதன் மூலமாக அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கணும் அப்படிங்கிறது உலகத்துக்கே கட்டாயமாக இருக்கு. அதனால அமெரிக்காவினுடைய முடக்கத்தால ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை விட, ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை முடக்கி வச்சிருக்கிறதுனால உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை தான் ரொம்பவே பெயின்ஃபுல் ஆனது. அதை புரிஞ்சுக்கிட்ட ஈரான், எங்களுக்கும் நேரம் இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நிதானமாகவே பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் விடாப்படியாக நிக்கிறாங்க. டீ சூடா இருக்குல்ல கோவிந்தா அப்படின்னு ஒரு காமெடியில ஆர்ன டீயை வச்சுக்கிட்டு 2 பேர் அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க விடிய விடிய. அதே மாதிரி தான் அமெரிக்காவும் ஈரானும் விட்டு கொடுக்காம நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஈரானுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்கியோ சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. என்னதான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் அதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மதிப்பாரா அப்படிங்கிறதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய சந்தேகத்துல ஒரு நியாயமும் இருக்கு. காரணம், கடந்த 2 நாளா டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கே இந்த மனுஷன் சுயநினைவோட தான் இதெல்லாம் செய்யறாரா அப்படிங்கிற சந்தேகம் வருது. முதல்ல என்ன சொல்றாரு, பேச்சுவார்த்தை நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு, கல்ஃப்ல இருக்கிற நாடுகளுடைய தலைவர்களோட எல்லாம் பேசின, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப ப்ரொஃபஷனலா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடத்துற குழுக்களை ரொம்ப அர்ஜென்ட் பட வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், நிதானமாக பேசுங்க, ஒரு டீல் தான் போட போறோம், நல்ல டீலா போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் மீடியால பதிவிடுறாரு. டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இதுக்கு மேல நம்மளால டீசென்சியை எதிர்பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு போஸ்டாக அது இருந்துச்சு. சரி, டொனால்ட் ட்ரம்ப் பேசுறத பார்த்தா இன்னைக்கு டீல் ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்லி உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியால போய் பார்த்தா இந்த போஸ்ட் இருக்கு. ஈரானுடைய மேப்ல அமெரிக்கானுடைய கொடியை வரைஞ்சு அதுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு ஒரு கேப்ஷனையும் கொடுத்துட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தை நடக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு போஸ்டை போட்டா ஈரானுக்கு கோபம் வருமா வராதா? சரி, அதோட நிறுத்தல, அடுத்து ஒண்ணு போட்டாரு, அது இதை விட பிரமாதமா இருக்கு. ஈரானுடைய கப்பல்கள் மேல அமெரிக்காவுடைய படைகள் தாக்குதல் நடத்துற மாதிரி ஒரு ஏஐ இமேஜை ஷேர் பண்றாரு, அடியோஸ் அப்படின்னு கேப்சர் போட்டு. சரி, இதோட முடிஞ்சுச்சா அப்படின்னு பார்த்தா ரீசெண்டா ஒண்ணு போட்டிருக்காரு. அமெரிக்காவுடைய போர் விமானத்துல இருந்து ஒரு ஏவுகணை பறக்கிறதுக்கு தயாராக இருக்கு, அதுல தேங்க்ஸ் ஃபார் த அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் எப்பயுமே தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியா போஸ்ட்ல கடைசியா ஒரு லைன் சேர்ப்பார்ல, அந்த லைனை அந்த ஏவுகணையில எழுதின மாதிரி ஒரு ஏஐ இமேஜை இப்ப ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது ஒன்னு டீலுக்கு ஈரான் ஓகே சொல்லணும், இல்லாட்டி நாங்க தாக்குதல் நடத்துவோம், ஈரானே எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து போஸ்டா போட்டுக்கிட்டே இருக்க. இப்படி இருந்தா எப்படி பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும்? ஈரானுடைய அதிபர் மசூத் பிசஸ்கியான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றாரு, நாங்க எப்பயுமே கொடுத்த கமிட்மெண்ட்ஸ்ல ரொம்ப கவனமாக இருந்திருக்கோம், அதை சரியாக பின்பற்றி இருக்கோம். ஆனா அதை வாய்ப்பா வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டி அடிபணிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ல தான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிறத மாறுதட்டி உலகம் முழுக்க சொல்லிக்கணும், விளம்பரப்படுத்திக்கணும். அதுக்காக தான் எப்படியாவது ஈரானை பணிய வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்குன்னு அவர் வாட்டுக்கு சொல்லிட்டு ட்ரம்ப் டவர்ல போய் உட்காந்துக்குவாரு. நம்ம ஏதோ மூலையில இருக்கிற இந்தியாவில தான் கேஸ் இல்லாம பெட்ரோல் டீசல் விலை உயர்வால டெய்லி பாதிக்கப்பட்டிருக்கோம். பாருங்க, இன்னைக்கு கூட பெட்ரோல் டீசல் விலையை 2 ரூபாய்க்கு மேல ஏத்திருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் கவனப்படுத்த விரும்புறேன். டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, விரைவில் கல்ஃப்ல இருக்கிற அனைத்து நாடுகளும், ஏன் ஈரானே கூட ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல சேரணும் அப்படின்னு ஒரு வலியுறுத்தல சொல்லியிருந்தாரு. ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, அமெரிக்கானுடைய தலையீட்டுல இஸ்ரேலுக்கும்
அங்க கல்ஃப்ல இருக்கிற மத்த நாடுகளோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஆப்ரஹாம் அக்காட்ஸ். அதன் அடிப்படையில யுஏஇ, பஹ்ரைன் போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோட அந்த ஆப்ரஹாம் அக்காட்ஸ்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஈரான், பஹ்ரைன், யுஏஇய அதிகமாக குறி வச்சு தாக்குதல் நடத்தினதுக்கு இந்த 2 நாடுகளும் இஸ்ரேலோட நல்ல டைஅப்ல இருந்ததும் ஒரு முக்கியமான காரணம். இந்த ஆப்ரஹாம் அக்காட்ஸ்ல அவங்க இருந்ததும் ஒரு முக்கியமான காரணம். ஆனா இந்த ஆப்ரஹாம் அக்காட்ஸ்ல சவுதி, கத்தார் போன்ற நாடுகள் எல்லாம் உடன்படல. ஏன்னா அவங்களுக்கு இஸ்ரேலோட பிரச்சனை இருக்கு. குறிப்பா காசா விஷயத்துல, பாலஸ்தீன் விஷயத்துல. அவ்வளவு தூரம் அங்க அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்க இஸ்ரேலோட எந்தவித ஒப்பந்தத்துக்கும் போக முடியாது அப்படின்னு இந்த நாடுகள் எல்லாம் நிராகரிச்சுட்டாங்க. பாலஸ்தீனத்துல 2 ஸ்டேட் சொல்யூஷனை அமல்படுத்தினா மட்டும்தான் நாங்க இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல கையெழுத்து போறதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு சவுதி ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப இந்த போற ஒரு மையமாக வச்சு, அதை ஒரு காரணமாக வச்சு சவுதி, கத்தார் போன்ற நாடுகளை எல்லாம் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்றாரு அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. தேவையில்லாத இந்த போரை தொடங்கி இஸ்ரேலுக்கு ஆதரவா இந்த போருக்குள்ள நுழைஞ்சு அதனால ஏகப்பட்ட டேமேஜஸை 42 விமானங்களை இழந்ததுக்கு பிறகும், அமெரிக்காவில் அவ்வளவு தூரம் பொருளாதார பிரச்சனைகள், பெட்ரோல் டீசல் விலை ஏறினதுக்கு பிறகும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இன்னும் இஸ்ரேலுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா யுஏஇ, பஹ்ரைன் வேணா இன்னும் இஸ்ரேலோட நல்ல தொடர்புல இருக்கலாம். ஆனா சவுதி, கத்தார், ஓமன் போன்ற நாடுகள் எல்லாம் இங்க கல்ஃப்ல நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு இஸ்ரேல் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. இந்த போருக்கு பிறகு இன்னும் அது தீவிரம் அடைஞ்சிருக்கு. அதனால அந்த நாடுகள் எல்லாம் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு தான். பாப்போம் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை எங்க போகுது அப்படின்னு. ஏன்னா ஈரானும் சரி, அமெரிக்காவும் சரி நிதானமாகவே நாங்க பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனுடைய முடிவு என்னவாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம டீகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எப்போதும் கொடுக்குற ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.